வெல்கம் டு குறும்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிலேபி மீன் ஏரி மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், புளி கரைசலெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான ஆயிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 3 சேர்த்துக்கலாம். இப்போது 3 சேர்த்த பிறகு அது நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் நம்ம ஜீரண சக்திக்காக சேர்த்துக்கிறதுக்காக சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும், நிறையவும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் அதில் நல்லா ஊறும். மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பூண்டு முக்கியமாக மீன் குழம்புக்கு போட்டே ஆகணும். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து கோடு போட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கணும். வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது நாங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஜீரண சக்திக்கும் நல்லது, அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால நாங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறோம். நார்மலாகவே இது மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலுமே குழம்பு டேஸ்ட்டு தான். அது கூட இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இது இந்த ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்த பிறகு இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம் பெருசுன்றதுனால நாங்கள் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ வெங்காயம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போனால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நிறையவும் சேர்க்கக்கூடாது, அது ஒரு இனிப்பு தன்மையை கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் பிறகு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நாங்கள் கார மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஜிலேபி மீன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவு நாங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் நான் போயிட்ட பிறகு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த தண்ணி இப்போ நல்லா அந்த கொஞ்சமாக தான் நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கோம். அது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறமா தான் நாங்கள் புளி கரைசலே சேர்க்க போகிறோம். இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நாங்கள் புளி கரைசலை சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசலுக்கு சேர்த்துட்டு இப்போ கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நாங்கள் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. தேங்காய் வேணுன்றவங்க சேர்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம், வேணான்னாலும் விட்டுடலாம். எப்படி செஞ்சாலும் குழம்பு சூப்பராக இருக்கும். நாங்கள் மாங்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போது குழம்பு இப்போ கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஆவி பறக்குது குழம்புல. எங்களுக்கு செய்யும் போதே சூப்பராக இருந்தது வாசனையே.
நாங்கள் இன்னும் மீன் போடல, இருந்தாலும் குழம்பு இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் மீன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் மஞ்சள்தூள் போட்டு ஏற்கனவே மீனை நல்லா ஊற வச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த மீனை குழம்புல சேர்த்துக்கிறோம். நாங்கள் மீனில் கோடு போட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டோம். அந்த மிளகா தூள்லாம் அந்த மீனில் நல்லா சுண்டும்போது அந்த மீன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொதிக்க ஆரம்பிக்குது குழம்பு. நாங்கள் இதை 3 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோவாகவும் வச்சு ட்ரை பண்ணோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மில் வச்ச பிறகு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். மேலே கொத்தமல்லி தழையை தூவி நாங்கள் மீன் குழம்ப முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கள் வீட்டில் என்ன சாதம் செய்யலை, அதனால் தோசையில் ஊற்றி ட்ரை பண்ணோம். தோசையில் ஊற்றி சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பிடிக்கலனாலும் நீங்கள் சொல்லலாம் எப்படி இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.